கமகமான மீன் குழம்பு, தலதலன்னு மீனை போட்டு நாக்கில் எச்சி விடுற மாதிரி மசாலாலாம் அரைச்சி போட்டு ஒரு 10 வீட்டுக்கு வாசம் வரா மாதிரி வச்சா எப்படி இருக்கும்? அட ஆமாங்க, திருக்க மீனை போட்டு ஒரு அருமையான மீன் குழம்பு. வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஸ்டிங்ரே ஃபிஷ் கறி. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இந்த ரெசிபிக்காக ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிப்போம். அதுக்காக காஞ்ச மிளகா, தனியா, சீரகம், மிளகு உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் போல ட்ரை ரோஸ்ட் பண்ணா போதும். இப்போ அதில் கொஞ்சமா எண்ணெய் விட்டு கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதில் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெய் கூட ஒரு 30 செகண்ட் வறுத்தா போதும். ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அப்பயே அந்த அரோமாலாம் நல்லா வரும். இப்போ அதை எண்ணெய் கூட சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் துருவன தேங்காய் இதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த வெள்ளை மட்டும்தான் இருக்கணும். தேங்காவில் அந்த மேலே லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரௌன் கலர்லாம் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு இந்த மாதிரி ஒரு சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்பவுமே ருசியாக இருக்கும். அதனால் இதுக்காகவே ஒரு சட்டி நான் வாங்கி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் லைட்டாக தாளித்து விட்டுக்கோங்க. இப்போ அதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை நல்லா வெடித்து வரட்டும். நல்லா தாராளமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 30 கவுண்ட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போட்டுங்க. 3 பச்சை மிளகா, ஒரு 15 பல் பூண்டு இதை இடித்து போடுங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு இந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் வதக்கி விடுங்க. சமையல்னாலே ரொம்ப லவ் பண்ணி பண்ணுங்க. அதுவும் மீன் குழம்புனா உயிரையே கொடுக்கலாம். ஒரு 2 கத்திரிக்காய் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இது ஏன் கம்மியாக போடுறோன்னா, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா, அதுலேயே நல்ல காரம் இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா குக்காகி அந்த எண்ணெய் பிரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தெரியுதுங்களா? இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நம்ம சீக்ரெட் மசாலா, அந்த மசாலாவை இதில் ஊற்றிடுங்க. மிச்ச மீதிலாம் இருக்கக்கூடாது. அதனால் பவுலில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் கரைச்சி இதில் ஊற்றிடுங்க. அது என்னமோ தெரிலங்க, எவ்வளோ நான்வெஜ் இருந்தாலும் இந்த மீன் குழம்புனா எனக்கு ரொம்ப உயிருங்க. இப்போ கொஞ்சமாக கரைச்சி வச்ச புளித்தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தக்காளி புளிப்புக்காக ஆட் பண்ணிட்டோம். அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு புளித்தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். 10 நிமிஷம் மூடி போட்டு இதை அப்படியே குக் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல தலன்னு ஒரு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு ப்ரமோஷன் கொடுத்து மீன் குழம்பாக மாற்ற போகிறோம். அதுக்காக ஒரு 1/2 கிலோ திருக்க மீன் இதில் போட்டு லைட்டாக அந்த குழம்புல முங்குற அளவுக்கு அதை நல்லா உள்ளே தள்ளிவிடுங்க. நீங்கள் மீன் உடஞ்சிரும்னு பயப்பட வேணாம். இந்த மீன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், கறி மாதிரி இருக்கும். இப்போ திரும்பவும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க, சும்மா கமன்னு தலன்னு ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீனில் ரொம்ப முள்ளுலாம் இருக்காதுங்க, உங்களுக்கு கறி மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்கள் பசங்க, உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். யூஸ்வலாக இதை ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே சட்டியில் வச்சு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், மீன் குழம்பு வைக்கிற ஆர்வத்தில் இதை மறந்துட்டேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீன் குழம்புனா இந்த மாதிரி தாங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் பார்க்கும்போது தங்கத்தில் முலாம் பூசினா மாதிரி இருக்கும். அந்த கலரும் அதுக்கு மேலே மிதக்கிற அந்த எண்ணெயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.